90 நாள்ல என்ன பண்றியா எனக்கு தெரியல. நான் 33 நாள்ல சம்பாதிச்சதை நீ இப்ப சம்பாதிக்க முடியாம எனக்கு தெரியாது. வணக்கம் மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல வந்து நம்ம பிரவீன் தான் உள்ள வந்திருக்காரு. பிரவீன் பாத்தீங்கன்னா உள்ள வந்தோடனே எல்லார பத்தி எப்படி நீங்க விளையாண்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு விக்கல் சுக்கிரம் பக்கம் அவர் திரும்புறாரு. அவர் விக்கல் சுக்கிரம் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா நீங்க கேம்னு வந்துட்டா நீங்க ஒரு வேற மாதிரி போயிடுறீங்கன்னு. அந்த கேம்ன்ற கான்செப்ட்ல போன உடனே உங்களுக்கு நீங்க உண்மையா இல்லனே. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க அந்த மனிதாபிமானத்தை நீங்க சாவடிச்சிருங்க, அப்படிதான் விளையாடுறீங்க, நீங்க விக்கல் சுக்கிரமாவே இல்ல, இப்ப வர வர மாற ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. மக்களே இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் வந்து நல்ல பிளேயர் தான். எதுக்கு இந்த 30 நாள் 33 நாள் எதுக்கு வெளியே போனாருன்னு யாருக்குமே தெரியல. அவர் நல்லா தான் கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் சரியா வந்து இந்த கேமரால வரலையோ அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா கேம்ல நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாரு. அவராலே இதை நம்ப முடியல. எப்பறம் நம்ம 30 நாள் வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி அவராலே நம்ப முடியல. சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லார பத்தியும் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கப்ப வந்து விக்கல் விக்ரம் வந்து பேசிட்டு இருக்கப்ப வந்து கானா வந்து டக்குன்னு உள்ள வராரு. உள்ள வந்து என்ன சொல்றாருன்னா, நீ 33 என்ன பண்ணிட்டு தெரியுமா, நீ எங்க கிட்ட இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதைத்தான் நீ 33 நாள் உள்ள பண்ணிட்டு இருந்த. அதாவது என்னன்னா பின்னாடி பேசிக்கிந்த எல்லாரும் முன்னாடி நீ இப்படித்தான் அப்படித்தான் பின்னாடி பேசிக்கிந்த வயாசா இருந்த அப்படின்ற மாதிரி வினோத் வந்து கோவப்பட்டு சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த பிரவீன் வந்து என்ன சொல்றாருன்னா, அண்ணா நீ 90 நாள் என்ன அங்க பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு ஏதோ தெரியாதுண்ணா, ஆனா 33 நாள் சம்பாதிச்சத நீ 90 நாள் ஆகியும் சம்பாதிக்கலண்ணா அப்படின்றதான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். மக்களே உண்மையை சொல்ல போனா பிரவீன் நல்ல பிளேயர் தான். ஆனா வினோத் மைக்கு எல்லா பக்கமும் சேர்ந்து எல்லா பக்கமும் அவர் வந்து எல்லாத்துலயும் நடுத்தரமா இருந்தவர் வினோத். அப்படி வந்து பிரவீன் வந்து இல்ல. ஆனா நல்ல பிளேயர் தான், நல்லா தான் விளையாண்டார் மக்களே. ஆனா எதனால வெளியே போனாரு அவங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல மக்களே. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.